மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. ஏங்க ம் சொல்லுங்க. நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாகவே இருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனை தான். அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? எனக்கு அப்பனா நடிக்க வந்தவன் நடிக்க மாட்டேன், கிளம்பியே அவன் நிற்கிறான். நிச்சயம் வேற இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எப்போ ஆகுமோ தெரியல. நான் வயிற்றுல நெருப்பு கட்டிகிட்டு இருக்கேன். என்னாச்சுங்க? நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைங்க, அன்னைக்கு கோயிலில் பார்த்தப்போ கூட கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. அதான் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோன்னு கேட்டேன். தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. இல்லை இல்லை, தப்பாக தான் ஒன்றும் எடுத்துக்கல. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ம் சொல்லுங்க. நீங்கள் இந்த சாரியில் ரொம்பவே அழகாக இருக்கீங்க. ஓ அப்படியா, தேங்க்ஸ்ங்க. ஆமாங்க, எங்கள் அம்மா தான் இந்த சாரி உங்களுக்கு செலக்ட் பண்ணாங்க. நகையிலேருந்து எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. அவங்க செலக்ட் பண்ணால் என்றைக்குமே அது தப்பாக இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ம் ஆமாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு. இது தெரியுமா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க அதே நிலைமை தானே. இப்போ நிச்சயம்தான் நடக்குது. இருந்தாலும் கொஞ்ச நாளில் கல்யாணம், அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வரணுமேன்னு தானே கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, உங்களை ஆசையாக பாசமாக வளர்த்துருப்பாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களாலையும் நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா? நம்ம அப்பா அம்மா வருத்தப்படுவாங்களேன்னெலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். என்னை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு போக சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு போவேன். நீங்கள் தனியாக போகணுன்னு விருப்பப்பட்டாலும் உங்களை நான் அனுப்பி வைப்பேன். என்றைக்கும் அங்கெல்லாம் போகக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்கள் விருப்பம் எதுவோ அது மாதிரி இருக்கலாம். எங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மருமகளாக இல்லை, ஒரு மக மாதிரி சுதந்திரமாக இருக்கலாம். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. உங்களை எந்த கொடுமையும் பண்ண மாட்டாங்க. உங்கள் போக்கில் விட்டுருவாங்க. அவங்க ரொம்ப பாசமாக உங்களை பார்த்துக்குவாங்க. நீங்களே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. ம் அவள் தான் காசு கொடுத்து எங்களை ஏற்பாடு பண்ணி நடிக்கவே வச்சிருக்கா. ரொம்ப நல்லவங்களாம். நீ தாண்டா அப்படி நினச்சிக்கணும். ம் சரிங்க. தம்பி வேற எப்படியாவது நம்பர் கேளுன்னு சொன்னான். எப்படி கேட்குறதுன்னு வேற தெரியலையே. எப்படியும் 5-10 நிமிஷத்தில் நிச்சயத்தை வேற ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயம் முடிஞ்ச பிறகு தனியாக பேச டைம் கிடைக்குமான்னு தெரியல. வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவாங்க. என்ன பண்ணலாம்? இப்போவே கேட்டுருவோமா? எங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கணும். ஓ, அவளே நம்பர் கேட்க போகிறா போல. கேளுங்க. நிச்சயம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆ இல்லைங்க, நல்ல நேரத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, அதான் கேட்டேன். இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. இதை தான் கேட்கணும்னு சொன்னீங்களா, இல்லை வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை இல்லை, இதை தான் கேட்கணும்னு சொன்னேன். ஏன் நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க? அது வந்து அப்பா, அண்ணனும் அண்ணியும் இப்படி பார்க்கவே அழகா இருக்கலாம். ஆமாய்யா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பிறகு அண்ணனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா நம்ம வீட்டுல எத்தனை ஒரு ஆளும் வந்தாச்சு. அஞ்சனாவும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? இதே தான் அண்ணனும் நானும் காலையில் பேசிட்டு இருந்தோம்ப்பா. வருத்தப்படாதீங்க. கல்யாணத்துக்கு நிச்சயம் ஒரு வாரத்துக்கு முந்தையே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. சரியா? அப்பாடா, நான் நினச்சது ஒருபடியா நல்லபடியாக நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊரறிய உனக்கும் அவளுக்கும் நிச்சயமாக நடந்துடும். ஐயோ, இந்த ஆள் வேற முறைச்சிட்டே நிற்கிறானே. திடீர்னு போயே ஆகணும்னு சொல்லி தொலைஞ்சிட போகிறான். அவன் என்ன நம்ம பிள்ளைகிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். சரி, என்னமோ பேசிட்டு போட்டு இந்த அம்மா கிட்ட சொல்லியாவது கொஞ்சம் நேரமாக ஆரம்பிக்க சொல்லணும். இவன் எப்போ என்ன பண்ணுவானே தெரியலையே. இடம் சொல்லு, என்ன விஷயம்? கொஞ்சம் நிச்சயத்தை மட்டும் சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்கிறீங்களா? ஏன், என்னாச்சு? அதெல்லாம் சொல்கிறக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை மேடம். கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் நல்லாயிருக்கும். இவன் என்ன இப்படி சொல்கிறான்? சரி, எதுக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். சரி ஆரம்பிச்சிடலாம். ஐயா மருது அமுதா, நல்ல நேரம் முடிய போகுது. மாலையும் மாற்றிக்கிட்டாச்சு 2 பேரும். கையோட 2 பேரும் மோதிரத்தை மாற்றிக்கோங்க. அப்போ தானே வந்திருக்கவங்க எல்லாம் மேலே வந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்து ஆசீர்வாதம் பண்ண முடியும். டைம் போயிட்டே இருக்கு பாருங்க. ஐயா, முதல்ல அமுதா கையில் நீ மோதிரத்தை போட்டு விடு, அப்புறம் அமுதா உனக்கு போட்டு விடுவா. சரிங்கம்மா. மோதிரம் போட்டு விடுவாங்க. போட்டு விடுங்க. என்ன உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு. நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, நிறுத்துங்க. யார் இவன்?
நிச்சயம் நடக்க போற நேரத்துல வந்து நிறுத்துங்கிறா. என்னம்மா இப்படி வந்து நிச்சயம் நடக்க போற இடத்துல நிறுத்துன்னு கத்திட்டு இருக்க? என்னாச்சு? எல்லாம் சரியா நடக்க போற நேரத்துல இவளுக்கு என்ன வந்துச்சு? ஐயோ, நானே அவசர அவசரமா முடிக்கணும்னு நினைச்சேன். இவ யாரு? இவ இதுக்கு வந்து நிறுத்த சொல்லிட்டு இருக்கா? துளசி, என்னம்மா இது? மீனா அங்க போய் நிச்சயத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதான்க்கா எனக்கும் ஒண்ணுமே புரியல. தண்ணி எடுத்துட்டு வரேன்னு தானே போனா, அங்க எதுக்கு போய் நிச்சயத்தை நிறுத்த சொல்றா? மீனா, என்ன மீனா ஆச்சு? ஏன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்ற? மருது, நீங்க எனக்காக எத்தனையோ தடவை உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா என் கண்ணு முன்னாடி உங்க வாழ்க்கை பாலா போகும்போது பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இந்த நிச்சயதார்த்தம் தயவு செஞ்சு நடக்கக்கூடாது, நிறுத்துங்க. என்னம்மா, என்னன்னே சொல்லாம நிறுத்துனா எப்படிம்மா நிறுத்த முடியும்? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். உங்க பக்கத்தில் நிக்கிறாளே, அவ ஒரு சரியான ஃப்ராடு. யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு தான் இங்க நடிக்க வந்திருக்கா. இவங்க அப்பா அம்மா புள்ளன்னு எல்லாரும் இருக்காங்களே, அதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை. எல்லாருமே போலியானவங்க, எல்லாமே நடிக்கிறவங்க, நடிச்சிட்டு இருக்காங்க. நம்பாதீங்க. இப்படி என்னென்னமோ சொன்னா நாங்க எப்படி நம்ப முடியும்? அதானம்மா, எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு இப்படி நீ ஃப்ராடு அது இதுன்னு தப்பா சொன்னா அது எப்படிமா எங்களால பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியும்? ஏய், என்னடி இந்த நிச்சயத்துல வந்து கலாட்டா பண்ணணும்னு யார்கிட்டயும் காசு வாங்கிட்டு வந்துட்டியா? எதுக்கு என் மகன் நிச்சயத்தை நிறுத்த பாக்குற? இருங்க இருங்க, உங்களுக்கெல்லாம் ஆதாரம் தானே வேணும். ஆதாரத்தோட நிரூபிச்சா நம்புவீங்கல்ல. இங்க இத்தனை பேர் இந்த மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் பாக்குறதுக்கு அங்கங்க டிவியில உங்க ஃபேஸ் தெரியற மாதிரி கனெக்ட் பண்ணி தானே வச்சிருப்பீங்க. அதுல எல்லாத்துலயும் ஒண்ணு விடாம நான் தர வீடியோ ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். என்ன வீடியோ? இருங்க மருது, எல்லாரும் ப்ரூஃப் கேட்குறாங்கல்ல, ப்ரூஃபோடய நான் நிரூபிக்கிறேன். உங்களை நிச்சயம் நான் ஏமாற விட மாட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? என் பொண்டாட்டி அங்க துடிச்சிட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பணம் வாங்கினது தானே, நான் அதை வேணா திருப்பி தந்துடுறேன். ஐயோ, என்ன விளையாடுறியா? வேற யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, நீ தான் எனக்கு அப்பாவா இங்க நடிக்க வந்திருக்க. அங்க ஸ்டேஜ்ல உங்க அப்பா எங்கன்னு கேட்கும்போது எங்க அப்பா வெளியே போயிட்டாரு வேலை விஷயமான்னு சொல்ல முடியுமா? இல்ல வேற எந்த காரணம் சொன்னாலும் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? பொண்ணுக்கு நிச்சயத்தை வச்சுட்டு அப்பா எங்க போனாருன்னு. மா, உனக்கு அப்பாவா நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் தான். அதுக்குன்னு என் குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்கும் போது அங்க போக விடாம என்னை தடுக்கிறது ரொம்ப தப்பு. உன் பொண்டாட்டியை போய் பார்க்க வேண்டாம்னு சொல்லலையா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போ. அது வரைக்கும் அவளை பாத்துக்கங்க ஆள் இல்ல. ஓ, என்னையா வம்பு பண்ற? நீ வேற ஏதாவது வேஷம் போட வந்தா கூட பரவாயில்ல, அப்பா வேஷம் போட்டிருக்க. அப்பா இல்லைன்னா அவ சொல்ற மாதிரி எல்லாரும் கேட்பாங்களே. ஏதாவது கொஞ்சம் சொல்லி சமாளிங்கம்மா. அது எப்படியே முடியும்? நீ அப்பா அம்மா அவ புள்ளன்னு இப்படி போலியா ஒரு குடும்பத்தை செட் பண்ணியாச்சு. அப்போ அதில் நடிச்சுதானே ஆகணும். கடைசி நேரத்தில் சொதப்பினா எப்படி? நான் இங்க நடிக்க வந்தவன் தான். ஆனா என் உண்மையான மனைவி அங்க கஷ்டப்படும் போது நான் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? சரி இருங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க ஒய்ஃபை பார்க்க போகணும், அவ்வளோதானே? ஏதாவது சொல்லி சீக்கிரம் நிச்சயம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஒரு அரை மணி நேரமாவது இருங்க, அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது. சும்மா தட்டை மாற்றிட்டு மோதிரம் மாத்திர வரைக்கும் இருந்துட்டு கூட ஏதாவது போங்க, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அப்போவே இல்லைன்னா எல்லாருக்கும் டவுட் வந்துடும். யாராவது நம்ம குடும்பமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போட்ட பிளான் எல்லாம் வீணாயிரும். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. அம்மா, இந்த பிளான் கெட்டு போக கூடாதுன்னு எனக்கும் அக்கறை இருக்குதான். சரி, ஒரு 1/4 மணி நேரம் டைம் தரேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, நல்ல நேரம் முடிய போது அது இதுன்னு ஏதாவது சொல்லி 1/4 மணி நேரத்துக்குள்ள ஸ்டேஜ்ல மோதிரம் மாற்ற வச்சிருங்க. அப்பா ஸ்தானத்துக்கு நான் நின்றுட்டு உடனே போய் நான் என் பொண்டாட்டியை பார்க்கணும். சரி சரி, நான் இப்போவே போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசி உடனே ஸ்டேஜில் உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குமே உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சிருக்கும். நான் இதுக்காக மட்டும்தான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொன்னேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக தான் அந்த வழியாக போனேன். அப்போ அந்த ரூம்ல இருந்து ரொம்ப சவுண்டாக கேட்டுச்சு. நான் என்ன நினச்சேன்னா அங்கே உள்ளவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல, என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சால் ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனேன். இவங்க பேசிகிட்டு இருந்ததை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் என் ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் டக்குன்னு அதை வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேங்கிற மாதிரி பேசினாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. சீ, எப்படி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க? இந்த கும்பலை சும்மாவே விடக்கூடாது. ஆமாப்பா, யார்கிட்ட காசை வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணாங்கன்னு மட்டும் தெரியட்டும். இவங்களெல்லாம் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும். அட கடவுளே, இப்படி ஏமாத்தவங்களுக்குலாம் எப்படிதான் மனசு வருதோ? ஐயோ, சி, இதுங்கெல்லாம் பொம்பளைங்களா? இப்படி ஏமாத்தி இருந்திருக்குங்க. மீனா மட்டும் கடைசி நேரத்தில் உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் அந்த ஃப்ராட் பிள்ளைக்கும் எங்கள் ஓனருக்கும் நிச்சயம் நடந்திருக்கும். நல்ல வேலை.
கடவுள் எப்படியோ மீனா ரூபத்தில் வந்து தடுத்து நிறுத்திட்டாரு. ஐயோ, எங்கிருந்தோ வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காமிச்சிட்டா. மாட்டிக்கிட்டோம் வசமா. இவன் வேற முறைக்கிறானே. இப்ப என்ன பண்றது? ஏய், இப்படி கேவலமா நடிச்சு ஏமாத்திருக்க உனக்கு வெக்கமா இல்ல? யார சொல்லி இதெல்லாம் நீ பண்ணன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லன்னு வச்சுக்கோ, இந்த மண்டபத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துக்கோ. அத்தனை பேரும் சேர்ந்து உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. உங்க உண்மையை சொல்றியா இல்ல ஜெயில போய் கம்பி என்ன போறியா? அது அது வந்து உன்னெல்லாம் பொண்ணுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. தூ, காசுக்காக இப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில எல்லாம் விளையாடுவியா? பாவமா மூஞ்ச வச்சிருக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா உண்மை மட்டும் சொல்லு. யாரு சொல்லி இப்ப நீ இதெல்லாம் பண்ற? எல்லாத்தையும் சொதப்பிட்டாலே. மோசமா மாட்டிக்கிட்டோம். ஐயா ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாதுயா. எனக்கு காசு கொடுத்தாங்கன்னு நடிச்சேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்கய்யா. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு போகாதீங்கய்யா. அந்த வீடியோல இருக்கிறது உண்மைதான். நான் உங்ககிட்ட என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக தான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்காயா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கய்யா. உங்க நிலைமை எங்களுக்கு புரியாம இல்ல, நல்லாவே புரியுது. இருந்தாலும் இப்படி என்னதான் காசு கொடுத்தாலும் ஒரு குடும்பத்தை இப்படி ஏமாத்தலாமா? நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்து 4 பேர் பாக்குற மத்தியில எங்களை அசிங்கப்படுத்தினது தப்பு தானே? தப்புதான்யா. உங்க காலில் வேணாலும் விழுந்து இத்தனை பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்கறையா. என் பொண்டாட்டிக்கு என்ன விட்டா யாரும் இல்லையா, என்ன விட்டுருங்கய்யா. சரி, நீ போய் உன் பொண்டாட்டியை பாரு. ஆனா ஆனா உன் பொண்டாட்டியை நடிச்ச வேலையும் உன் பிள்ளைய நடிச்சபடியும் நான் விடவே மாட்டேன். என்ன வேணா பண்ணிக்கோங்கய்யா, என்ன மட்டும் விட்டுருங்கய்யா. இங்கிருந்து போ. ரொம்ப நன்றியா. இவளை வர ஆத்திரத்துக்கு. என்னங்க, நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன்டி இப்படி பண்ண? எங்க வீட்டுல நடக்கிற விசேஷம்னு ஊரையே கூட்டி இவ்வளவு பிரம்மாண்டமா என் மகனுக்கு நிச்சயம் வைக்கணும்னு நினைச்சா நீ எங்களை எல்லாத்தையும் இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்க. அந்த புள்ள மட்டும் வரலனா இந்நேரம் அவளுக்கும் என் மகனுக்கும் நிச்சயம் நடந்திருக்குமே. நினைச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஒருத்தி என் மகனை ஏமாத்திருக்கா, எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திருக்கா. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிரு. என்னம்மா? ஒவ்வொரு அறிய மாட்டிக்கிட்ட. என் பேரை மட்டும் வெளியே சொன்ன உன்னை கொன்னே போட்டுருவேன். என்னை தள்ளி விட்டுட்டு 2 பேரும் எப்படியாவது தப்பிச்சு ஓடிருங்க. சரி மேடம். ஏம்மா? ஐயோ அகிலா, பாத்துமா. அம்மா, ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒன்றும் இல்லப்பா. ஐயோ, ஓடுற பிடிங்க அவளை. அம்மா, அம்மா, உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? இல்லையா மருது, எனக்கு ஒன்றும் அடிபடலையா. அப்பா, அம்மாவை பாத்துக்கோங்க. ஆகாஷ், கொஞ்சம் வாடா. வரேன்னா நிச்சயம் நம்ம அவங்கள போய் பிடிச்சே ஆகணும். வாங்க போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நம்ம எல்லாத்தையும் அவங்க ஏமாத்த பார்த்துருக்காங்க. இன்னைக்கு மீனா மட்டும் வரலன்னா நம்ம எல்லாம் ஏமாந்து போய் தான் நின்றுக்கணும். அவங்க எதுக்காக அப்படி நடிச்சாங்க, யார் சொல்லி நடிச்சாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படியே எப்படிமா விட முடியும்? யார் சொல்லி வந்தாங்கன்னு தெரிஞ்சாதானே மற்ற விஷயத்துலயும் நம்ம எச்சரிக்கையா இருக்க முடியும். அவங்களையும் போய் கேட்க முடியும். வேண்டாயா, அம்மா மேலதான் ஐயா தப்பு. நான் தான் ஒழுங்கா விசாரிக்காம உனக்கு அப்படிப்பட்ட பிள்ளைய பார்த்துட்டேயா. என்ன மன்னிச்சிரியா. அட, நீங்க எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? அகிலா, உன் மேல என்ன தப்பு? நீ விசாரிக்கிறது நல்லா தான் விசாரிச்சிருப்ப. உனக்கு சந்தேகமே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை ஜெயில புடிச்சு கொடுத்துடலாமா? அப்படியே அவங்களை விட்டுட்டோம்னா யார் அனுப்பினானோ அவங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்காது. அவங்க திரும்ப திரும்ப இது மாதிரி ஏதாவது செய்யதான் செய்வாங்க. ஆமாமா, அப்பாவும் அண்ணனும் சொல்றதுதான் சரி. இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போனா நம்ம குடும்பமானம் என்னையா ஆகுறது? அம்மா, நம்ம மேல தப்பு இல்ல. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு தயங்க கூடாது. ஆமா அகிலா, நம்ம தப்பு பண்ணி ஸ்டேஷனுக்கு போனாதான் வருத்தப்படணும். நம்ம குற்றவாளியை பிடிச்சு கொடுக்க போறோம். இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு தயங்குற? இதை கூட விசாரிக்க மாட்டீங்களான்னு நம்மளை பார்த்து தானே கேள்வி கேட்பாங்க. ஐயோ அம்மா, நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஏமாறுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லைம்மா. ஆனால் ஏமாத்தினவங்களை சும்மா விடுறது தான் தப்பு. இன்னைக்கு நீங்கள் விட்டாலும் யார் அனுப்புனாங்களோ அவங்க அடுத்தடுத்த பிளான் போட தானமா செய்வாங்க. நீங்கள் உங்கள் மேலே பழிய போட்டுக்காதீங்க. உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் மருதுக்கு நல்லதுக்காக தான் செஞ்சுருக்கீங்க. அது அப்படி தப்பாக முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல. அவங்களால எங்கேயும் அப்படி தப்பிச்சு போக முடியாது. நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம். வேண்டாம்மா, என் மகன் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கணும் தான் நான் அவனுக்கு நிச்சயம் கல்யாணம்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் அவன் ஸ்டேஷன் அது இதுன்னு ஏறி இறங்கிட்டு இருந்தான்னா எனக்கு பார்க்க சங்கடமாக இருக்குமா. என்னால் அதை தாங்கிக்க முடியாதுமா. போனவங்க போயிட்டு போட்டோம். இனி நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். நீங்க எதுக்கு இப்படி அழுகுறீங்க? நீங்க தேம்பி அழுகுறது நிறுத்துங்க. உடம்புக்கு ஏதாவது ஆயிர போதுமா? ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம்யா. போனவங்க போயிட்டு போகிறாங்க ஐயா. சரி, நீங்க சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கேன்னா வேண்டாம். இனிமேல் நம்ம பார்த்து பத்திரமா இருந்துக்கலாம். ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், சரியா? கண்ணை தொடங்க. என்ன மருது நீயும் உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு? அப்பா, அமைதியா இருங்க. அம்மா இவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி விடுங்க, இனிமேல் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். ஆமாடி, நீ இந்த விசேஷத்துக்கு வந்த ஒரு பொண்ணு தான். நீ இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்து அவங்க முகத்தரையெல்லாம் கிழிச்சு உண்மையை நீ வெளியே கொண்டு வந்துட்டோமா. அந்த நேரத்துல நீ புத்திசாலித்தனமா
வீடியோ எடுத்து கொண்டு வந்து அதை காட்டலைன்னா இங்கே யாரும் நம்பியிருக்கவும் மாட்டாங்க. என் பையனுக்கு அப்படி ஒரு கேடு கட்டவ கூட கல்யாணம் நிச்சயம் எல்லாமே நடந்திருக்கும். ரொம்ப நன்றிம்மா. ஆமாம், அப்பா சொன்ன மாதிரி எனக்கு தான் வந்துச்சுன்னு நீங்கள் போயிருந்துருக்கலாம். ஆனால் அதை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி காட்டி நீங்கள் யாருங்கிறத தெரியப்படுத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் மீனா, நான் உனக்கு ஏதோ சின்ன உதவி செஞ்சேங்கிறக்காக என் வாழ்க்கையே இன்னைக்கு நீ காப்பாற்றிருக்க. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பேன்? நீங்க எல்லாரும் என்கிட்ட இப்படி நன்றி சொல்லாதீங்க. எனக்கு அது சங்கடமா இருக்கு. கண்ணு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது என்னால் பார்த்தும் பார்க்காமே இருக்க முடியல. வயசுல பெரியவங்க நீங்க எல்லாம் என்கிட்ட நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது என்னோட முதலாளி குடும்பத்துக்காக நான் பண்ற நன்றி கடனாக தான் நினைக்கிறேன். என்னோட கடமையாக தான் நினைக்கிறேன். இனிமேலும் இந்த மாதிரி எதுவும் நடக்காம பார்த்து ஜாக்கிரதையா இருங்க.